நலம் காக்கும் ஸ்டாலின் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள், 17 சிறப்பு மருத்துவ துறைகள், கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த நாள் என்பது ஒரு அங்கீகாரம். நம்ம என்னதான் ஒரு கூட்டத்தில் நான் பலமுறை சொல்லுவேன், என்னதான் நான் கூட்டத்தில் நாங்கள் பேசிட்டு போய் பல பேர் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, குறைந்தபட்சம் காரில் போகும்போது எனக்கு வண்டி ஓட்டுவர் அண்ணன் எனக்கு இது நல்லா பேசுனீங்கன்னு அப்படின்னு சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு அங்கீகாரம் என்பது சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வழங்கும்போது அது ஊக்கத்தை தரும் என்று அவர் சொல்லுகிறார். அதனால தான் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொன்னது மாதிரி அந்த அங்கீகாரத்தை எப்படியெல்லாம் நாங்கள் வழங்குகிறோம். நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரில் இருக்கின்ற தலைமைத்துவ விருதாக இருந்தாலும் சரி, அல்லது பேராசிரியர் அன்பழகன் சார்பாக இருக்கக்கூடிய விருதாக இருந்தாலும், கனவு ஆசிரியர் விருதாக இருந்தாலும் சரி, அல்ல பல அமைப்புகள் நடத்தக்கூடிய அன்பாசிரியர் விருதாக இருந்தாலும், எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை யார் பாராட்டினாலும் சரி, உடனடியாக முதல் ஆளாக போய் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி, துறையை சார்ந்திருக்கின்ற இயக்குநர்கள் அனைவருமே போய் நாங்கள் நிற்கிறோம். அதனால தான் 2024 இது போன்ற நிகழ்ச்சியை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே கலந்து கொண்டார். இன்றைக்கு நமக்கு தெரியும், ஜெர்மன் அண்டு லண்டன் போன்ற நாடுகள் தான் சென்று ஏறத்தாழ 15,500 கோடி ரூபாய் இன்னைக்கு இன்னைக்கு முதலீட்டை இங்கே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏறத்தாழ 17,600 பேருக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற பணியில் அவர் இருக்கின்றார். அவருடைய பணி வெற்றி பெறுவதற்கு நம் அனைவருடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, 100% தேர்ச்சி பெற்றிருக்கவங்க மட்டுமல்ல, இதில் தமிழ் பாடம் பொதுவாக ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியை வந்தாலும் நம்ம அறியாமல் ஒரு இனம் பெரியாத ஒரு நம்மளுடைய உறவுக்காரங்க, நம்முடைய சொந்தக்காரங்க வந்து போன்ற ஒரு உணர்வை அது மாணவ செல்வங்களுக்கு வழங்கும்போது, அதனால தான் எல்லாத்தையும் சார் சார்னு கூப்பிட்டா கூட தமிழ் டீச்சர் வந்தால் மட்டும் வணக்கம் ஐயா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களாம் சொல்லிக்கிற அந்த அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அது வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர்ஸுக்கு வராதுன்னு யாரும் தப்பாக நினச்சி கூட நம்முடைய தாய்மொழிக்கான ஒரு பெருமையாக அதை நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட எங்களுடைய பிள்ளைங்கள் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 வாங்குறது சாதாரண விஷயம் அல்ல. இங்கே நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்ன மாதிரி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில் 10, 12 படித்த அந்த பிள்ளைங்க 100க்கு 100 வாங்கினது 40 பிள்ளைங்க. இன்றைக்கி நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய தலைமையில் வழங்கக்கூடிய இந்த பாராட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 140 பிள்ளைங்களுக்கு நம்ம 100க்கு 100 தமிழில் வாங்கினது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. தமிழ் எல்லாத்துக்கும் புரியும், தாய்மொழி தான். ஆனால் அதில் புலமை வேண்டும், அதில் ஆர்வம் வேண்டும், அதில் ஈடுபாடு வேண்டும். அது இருந்தால் தான் அந்த பிள்ளைங்களால் 100க்கு 100 மதிப்பெண்களை வாங்க முடியும். அப்படி 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிற அந்த 140 பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அங்கீகாரம் என்பது ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கள் டீச்சருக்கு நாங்கள் வழங்கக்கூடிய அங்கீகாரம் மட்டும் அல்ல. நமக்கு தெரியாமல் உங்களால் தயாரிக்கப்பட்ட அந்த பிள்ளைங்க அது கல்லூரிக்கு சென்ற பொழுதும் சரி, அல்லது மேற்படிப்புக்கு படித்து பெரிய பெரிய வேலைகளுக்கு இருக்கும் பொழுதும் சரி, அவங்க என்னென்னலாம் பாராட்டுகள் வாங்கி கொண்டே இருக்கிறார்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாராட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்டைரக்டாக எங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கானது அங்கீகாரமாகத்தான் அது அமையும் என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன். இன்னும் எனக்கான ஆசை, நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டம்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் தான். ஒவ்வொரு திட்டம் சார்ந்தும் எங்களோட டீச்சர்ஸை பாராட்ட வேண்டும் என்கின்ற ஆசை, ஒரு பேராசை எனக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது காலமும் அது நேரமும் அது கணியும் பொழுது கண்டிப்பாக அதுவும் நடைபெறும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை அந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம நூற்றாண்டு நூலகத்தை கலைஞருடைய பேரில் நம்ம கட்டி முடித்ததுக்கு பிறகு அங்கே போகின்ற மாணவர்களாம் இந்த நூற்றாண்டு நூலகத்தை பார்வையிட்டதுக்கு பிறகு நானும் ஒரு வாசகனாக மாறிவிட்டேன் என்று மாணவர்கள் பாராட்டுகிறார்கள். ஸ்மார்ட் போர்டு முழுக்க இதில் கிட்டத்தட்ட 22,931 ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு ஸ்மார்ட் போர்டை கொண்டு வரணும்னு நம்ம முடிவு செய்ததுக்கு பிறகு இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்ததுனால நம்மளை பாராட்டுகிறார்கள். வாசிப்பு இயக்கம் என்று வரும்போது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் நம்மை பாராட்டுகிறார்கள். டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு கொண்டு வரும்போது பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் தங்களுடைய சமூக வலைதளங்களில் நம்மளை பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த அனைத்து பாராட்டுதலுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் ஒரு ஆசிரியராகத்தான் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லேன். இன்றைக்கு தலைமை ஆசிரியர்களை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ தலைமை ஆசிரியர் மட்டும்தான் சாதனை செய்தார், அப்படி கிடையாது. கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியர் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னால் உங்களுடைய பள்ளிக்கூடம் 100க்கு 100% தேர்ச்சி பெற்றதுக்கு காரணமாக இந்த மற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பெருமை அடங்கும் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு அந்த விருதுகளை எல்லாம் நீங்கள் பெற வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த ஸ்லாஷ் ரிவ்யூவுக்கு வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த 2 மாதத்தில் 26 மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ரிவ்யூவை முடிச்சிட்டேன். நான் இன்னும் ஒரு 12 மாவட்டங்கள் தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் போகும்போது தான் என்ன தெரியுமா எனக்கான பெருமை,
அந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தலைமை ஆசிரியர், ஆமாம் சார் இதில் நாங்கள் குறைஞ்சிட்டோம் சார், அடுத்த முறை நீங்கள் ஸ்லாஸ் ரிவ்யூக்கு வாங்க, இதில் நாங்கள் அதிகப்படியாக தேர்ச்சியை பெற்று தருவோம் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஊக்கத்தை பெற்றவனாகத்தான் இன்றைக்கு நான் கருதுகிறேன். ஆக ஒட்டுமொத்தமாக என்னுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிடம் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை என்பது ஒரு பொற்காலம் என்கிற பெயரை நான் பெற்றிருக்கேன் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒருவனாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக என்னுடைய பள்ளி கல்வித்துறை இந்த குடும்பத்தை சார்ந்த உங்கள் அனைவரும் தான் அதற்கு காரணம் என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள்லாம் உங்களுடைய ஊருக்கு இல்லத்திற்கு நீங்கள் திரும்பும் பொழுது மிக மிக கவனமாக நீங்கள் திரும்ப வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட சொத்து அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான சொத்தாக உங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள், 17 சிறப்பு மருத்துவ துறைகள், கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின்.